Hi everyone, welcome back to Chart English YouTube channel. Today I come with a new topic. அதிகமா செலவு செய்யறவங்களை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செலவே செய்யாதவங்களை கஞ்ச பிஸ்னாரி அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம். பென்னி பிஞ்சர் அப்படின்னா செலவே செய்ய மாட்டாங்க, அவங்கள கஞ்ச பிஸ்னாரி சொல்லுவோம். அதுவே செலவு அதிகமா செய்யறாங்கல்ல, அவங்கள இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதிகமா செலவு செய்யறவங்கள இங்கிலீஷ்ல 2 waysல சொல்லலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் குட். ஸ்கேட்டர் குட்னா எ பர்சன் ஸ்பெண்ட்ஸ் லாட் ஆஃப் மணி ஃபார் அன்வான்டட் ரீசன். அன்வான்டட் ரீசனுக்காக தேவையே இல்லாம செலவு பண்றவங்க வந்து ஸ்கேட்டர் குட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இன்னொரு வேலை எப்படி சொல்லலாம்னா ஸ்பென்த்ரிஃப்ட். எஸ், ஸ்பென்த்ரிஃப்ட் அப்படின்னாலும் எ பர்சன் இஸ் ஸ்பெண்டிங் மணி ஃபார் அன்வான்டட் பர்பஸ். தேவையில்லாத விஷயத்துக்காக பணத்தை ஸ்பெண்ட் பண்றவங்கள ஸ்பென்த்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சர்ஸும் அதுக்கான வேர்ட்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.